திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நம. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம. அஞ்சு முகம் தோன்றல் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நமக்கு 8வது நாள். அதுவும் இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு தான் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீக்கதிர்களாக வந்து விழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு திருப்புகழை படிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இன்னைக்கு ஒரு மகானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மகான் தான் நம்மெல்லாம் திருப்புகழை இன்னைக்கு படிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அவர் தான் திருப்புகழை எடுத்து அதை எல்லாத்துக்கும் மருந்தாக மாற்றி அதை இவ்வளவு தூரம் பிரபலப்படுத்தினவர். என்ன சரியில்லைன்னாலும் திருப்புகழ் படி சரியாக போயிடும். ஏதாவது வேணுமா, திருப்புகழ் படி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு திருப்புகழ் பேரில் ஒரு அபரிவிதமான நம்பிக்கையை நமக்கு எல்லாருக்கும் உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான். அவர்தான் வள்ளிமலை சுவாமிகள். இந்த வள்ளிமலை சுவாமிகள் வந்து வள்ளிமலைன்ற ஊரில் தான் ரொம்ப காலம் இருந்தார். அங்கே தான் அவர் ஜீவசமாதியும் ஆயிருக்கார். இந்த வள்ளிமலை சுவாமிகள் வந்து சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இந்த வள்ளிமலை வேலூர் தாண்டி இருக்கு. ரொம்ப ஒரு உன்னதமான மலை. இந்த மலை அம்பாள் வள்ளி தேவியுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு. அவ தான் சகலத்தையும் அங்கே ஆட்சி பண்ணுறான். அந்த மலையை மிதிக்கணும் அப்படின்னா அவளுடைய அனுகிரகம்தான் வேணும். எப்படி அம்பாளை, அதாவது உமாதேவியை சிவபெருமானுடைய அனுகிரகத்துக்கு ஒரு உருவம்னு இருந்தால் அது அம்பாள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு ஒரு உருவம்னு இருந்தால் அவ தான் வள்ளி தேவி. அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்பொழுது முருகன்கிட்ட போகிறது ரொம்ப சுலபமாம். அதில் இந்த வள்ளிமலை ஸ்தலத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அம்பாள் நமக்கு அந்த வழியை சுலபம் பண்ணி கொடுப்பா. ஏன்னா இந்த வள்ளிமலை அப்படின்றது வள்ளி அம்பாளுடைய பாதம் பட்ட இடம். அது 443 படிகள் இருக்குது. அந்த படிகளை ஏறி தான் போகணும். படிகள் ஏறி போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பாள் ஸ்வயம்புவாக நின்றுட்டுருப்பா. வள்ளி தேவி தனியாக இருப்பா ஒரு சன்னிதானத்தில், ரொம்ப அழகாக இருப்பா. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வள்ளி தேவியானுடைய காட்சி தருவர் சன்னதியில். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான இடத்த நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் வள்ளிமலை சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடியதான இடம். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய மகான்களுடைய சமாதியை நம்ம பார்த்தோன்னா அந்த சமாதியில் இருக்கிற ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மை. ஏன்னா அடியனுக்கு அந்த பாக்கியம் ஒரு தடவை கிடச்சிடு. அதை போய் பார்த்து அவருடைய சன்னிதானத்தை நான் மிதிச்சிட்டு வந்ததுடைய புண்ணியம்தான் இன்றைக்கி இந்த திருப்புகழை நான் ஒரு தொடராக எடுத்து போட்டுட்டு வரேன். ஏன்னா திருப்புகழ் படிக்கணும்னு பல காலம் ஆசை இருந்தது. அந்த ஆசையை அவர் சன்னிதானத்தை போய் மிதித்த பிறகு தான் எனக்கு அது கைகூடியிருக்கு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஒரு காலத்தில் ரொம்ப நாஸ்திகனாக இருந்தார், தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சுவாமியுடைய அனுகிரகத்தில் மகா முருக பக்தராக மாறி எல்லாத்துக்கும் திருப்புகழ் தான் மருந்து, திருப்புகழ் தான் எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணி திருப்புகழையே பாடின்னு இருப்பார். அவருக்கு திருப்புகழ் சுவாமிகள்னே பேரே கூட, ஒரு பேரே திருப்புகழ் சுவாமிகள்னு சொல்வா. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் திருப்புகழை ஒரு மந்திரமாக மாற்றினவர். நம்ம எல்லாம் கழுத்தில் முருகன் டாலர், வேல் டாலர் போல் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் திருப்புகழையே எழுதி அதை ஒரு டாலராக கழுத்தில் போட்டுருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு திருப்புகழ் திருப்புகழ் திருப்புகழ், எல்லாத்துக்கும் திருப்புகழ் தான். அவர்கிட்ட யாராவது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் திருப்புகழ் படி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் திருப்புகழ் எழுதி கொடுத்துருக்கார். திருப்புகழை நித்திய பாராயணமாக கூட பண்ணலாம், எப்படி சின்ன சின்ன திருப்புகழெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு அதை ஒரு தொகுப்பாகவும் போட்டு கொடுத்துருக்கார்.
ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர் வள்ளிமலை சுவாமிகள். அம்பாளுடைய, அதாவது வள்ளி தேவியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவருக்கு இருக்கு. அவர் வள்ளி தேவியை கண்கூடா பார்த்துருக்கார். கண்கூடா பார்த்து அந்த அம்பாளோட பேசியும் இருக்காராம். இது எல்லாமே வள்ளிமலையில் நடந்திருக்கு. ஏன்னா வள்ளிமலை சுவாமிகளுக்கு பெருசாக இசை ஞானம் கிடையாது. ஆனால் திருப்புகழை நல்ல உறக்க பாடுவாராம், சத்தம் போட்டு பாடுவாராம். எப்போவுமே பாடும்பொழுது இசை ஞானம் அப்படின்றது முக்கியம்தான். ஆனால் அதுதான் முதன்மை பொருள்னு கிடையாது. நம்ம மனசில் இருக்கிற பக்தி, அந்த பாவம், முருகனை நினச்சி முருகான் கூப்பிடும்பொழுது நம்ம மனசுக்குள்ளேருந்து வரதே ஒரு பக்தி, அதுதான் முக்கியம். வார்த்தைகள் முன்ன பின்ன இருந்தாலும் சுவாமி ஏற்றுப்பானாம். ஆனால் பக்தி இல்லாமல் பாடினாலோ, ஒரு பக்தி இல்லாமல் அவனை நினைக்காம படித்தாலோ அப்போ மட்டும்தான் சுவாமி ஏற்றுக்க மாட்டானாம். வள்ளிமலை சுவாமிகளுக்கு மனசில் முருகன் தான் எல்லாமே. அந்த பக்தி பாவத்தோடு அவர் பாடும்பொழுது அவ்வளோ நல்லா இருக்குமாம். பார்க்குற எல்லாரையும் திருப்புகழை படிக்க வச்சுருக்கார், திருப்புகழை பாட வச்சுருக்கார். திருப்புகழ் பாராயணம்னு உருவாக்கினதே முதல்ல வள்ளிமலை சுவாமிகள் தான். அதனால் எப்போ நீங்கள் திருப்புகழை படித்தாலும் வள்ளிமலை சுவாமிகளை மனசார நினச்சிக்கோங்க, நினச்சிண்டு படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ரொம்ப உசந்ததாக கொண்டாடுறோமே வேல்மாறல், அதையும் நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமிகள் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய படம் இந்த காணொலியில் வரும். இவரை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு முக்கியமான நாளில் இவரை வணங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு புண்ணியம். இவரை வணங்கிட்டு இன்னியுடைய திருப்புகழை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னியுடைய திருப்புகழ் பார்த்திங்கன்னா, இவ்வளவு நேரம் ஒரு ஸ்தலத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னனே, வள்ளிமலை அப்படின்னு, அந்த வள்ளிமலையுடைய திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வள்ளிமலையுடைய திருப்புகழை பார்க்கறதுக்கு முன்னாடி வள்ளி தேவியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த திருப்புகழை நம்மளால் படிக்க முடியும். ஏன்னா இது வள்ளிமலை மேலே பாடப்பட்டது. வள்ளிமலை அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வள்ளி தேவியோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். அம்மா தேவி அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளோ ஆசையாக நமக்காக இறங்கி வருவாளாம் அந்த வள்ளி தேவி. அந்த வள்ளி தேவியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருப்புகழை படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். கொஞ்சம் முதல்ல பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நிதானமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்ன குரு வார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வெய்ய நம நீட்டி தொய்ய இடர்கூட்ட இன்னல் கொடுபோகி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளி மலைகாத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலைகாத்த நல்ல மணவாளா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வண்ணம் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அல்லி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். முதல்ல கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக படிங்க. அந்த வள்ளி தேவியுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் நல்லா படிக்க முடியும். வள்ளி மணவாளா அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வள்ளிமலை சுவாமிகளையும் மனசார நினச்சி இந்த திருப்புகழை படிங்க. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் இனிய ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.